everybody, welcome to Swathi Mohan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு குழம்பு எப்படி வைக்க பார்க்க போறோம். அதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, வெந்தயம், புளி. இதுக்கு தேவைனா நீங்க புளி யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு தேவையில்லை, நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. அம்மியில மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறம் அரை வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு இந்த நண்டு குழம்புல போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால இதை நான் வந்து ஸ்பெஷலா அம்மியில அரைக்க போறேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கணும். அது ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு நல்லா நம்ம வதக்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ண 2 தக்காளியை போட்டு அதை வதக்கலாம். தக்காளி போட்ட உடனே நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டு இதில் வதக்கலாம். ஏன்னா அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் போட்டு தக்காளியோடு சேர்த்து இப்போ வதக்க போகிறோம். அப்புறமா நம்ம அம்மியில் அரைச்ச அந்த விழுதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம்.
எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. நண்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நண்டுக்குள்ளே இறங்கி அதோட டேஸ்ட் செம்ம ரிச்சாக இருக்கும். இப்போது ஒரு பிளேட்டால் குழம்பு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நண்டு நல்லா வேகும். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி அது மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ சுட சுட சர்வ் பண்ணலாம். Thank you for watching this video. Subscribe to Swati Murugan channel. Thank you all.